இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் என்ன நடக்குதுன்னா, காருக்குள்ளே இருந்துகிட்டே கோபி வந்து ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி நான் பண்ணி வச்சுட்டேனே, அவசரப்பட்டுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு பாக்கியாட்டி சொல்கிறான். இல்லை பாக்கியா, நான் வந்து அவன் வந்து ஆகாஷ் கூட ஓடி போயிடுவான்னு சொல்லி தான் நான் இவ்வளோ அவசரமாக அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் யோசிக்காமல் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் வீட்லேயுமே ஜெனி வந்து ரொம்ப இது பண்ணுறா. நீ எப்படி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த, எங்ககிட்ட நீ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து பாக்கியாவும் கோபியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எவ்வளோ நல்லவங்களா நடித்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க, அவங்க பிள்ளைய வாழ்க்கையை இது பண்ணிட்டாங்க, அவனை திருத்துறதுக்கு தான் என் பேத்தியை கட்டிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்புறம் இனியா ஒரு ரூமுக்குள்ளே போய் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ பாக்கியா வந்து கேட்குறா, ஏன் இனியா நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஆரம்பத்துலேருந்தே உங்கள்கிட்ட நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன்னு. இல்லைம்மா, நீ எனக்காண்டி எவ்வளவோ செஞ்சுருக்க, அப்புறம் அந்த வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லி தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் ரொம்ப நல்லா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுமா, நான் நல்லா உன் பக்கத்தில் தூங்கட்டா அப்படின்னு சொல்கிறா. சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அவளையும் தூங்க வச்சிடுறா. அடுத்த நாள் காலையில் வந்து சுதாகர் வீட்டில் வந்து சுதாகர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் முடிஞ்சிச்சா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என் பையனை வெளியில் கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி, அவன் மேலே இருக்கிற பாசத்தினால நான் ஒன்றும் அவனை வந்து வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணலை, அவனால் எனக்கு அவமானம் தான் மிச்சமும் ஆகுது, அதனால தான் நான் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் 2 நாளில் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம இனியாவை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். இனியாவை கூட்டிகிட்டு வர போகிறீங்களா, அவள் எதுக்கு இங்கே, அவங்க வீட்டிலேருந்து வந்து எப்படி பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்களா, இனி அவள் இங்கே இந்த வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து நம்மளை பற்றி கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு உள்ளே போக வேண்டியதான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சரி உங்களுக்காண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மார்னிங்கே எல்லாம் இனியாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இனியாவும் வந்துடுறா. இனியா வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், என்னால் அங்கே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறேன். பாக்கியாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம டெய்லி அப்டேட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.